என்னது? ஆதித்யா சேனல்ல இருக்க ஆதவனுக்கு 2வது திருமணமா? நமக்கு தெரியவே இல்ல. யார் தெரியுமா பொண்ணு? பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வர அக்கா தாங்க. குழலி கேரக்டர் பண்றவங்க தாங்க. அவங்களோட ரியல் நேம் விலாசினி. அவங்க 2 பேரும் தான் திருமணம் செஞ்சிருக்காங்க. இவ்ளோ நாள் சோசியல் மீடியால ஒரு ஃபோட்டோ கூட அவங்க ஒண்ணா இருக்கிற மாதிரி இருக்கவே இருக்காது. என்னடா நடக்குது 2 பேருக்கும் இடையில அப்டின்ட்டு இப்ப அதிர்ச்சி ஆகுற மாதிரி தான் இருக்கு. ரீசென்ட்டா அவங்களுடைய குழந்தையுடைய பர்த்டேய செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க கிராண்டா. ஸோ, அதன் மூலமா வந்துட்டு 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது, அதாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டதே தெரிய வருது. ஃபேமிலி ஃபோட்டோங்க அது. சொல்ல போனோம்னா, ஆதவனுக்கு கல்யாணம் ஆயிட்டு ரொம்ப வருஷம் முன்னாடியே டைவர்ஸ் ஆயிடுச்சு. விலாசினிக்கும் அப்படிதான். 2 பேரும் இருக்கும்பொழுது விஜய் டெலிவிஷன்ல ஒரு சில வொர்க்குக்காக இடையில ஒண்ணா பாத்துக்கிற மாதிரியான சூழ்நிலை ஏதோ ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு. அதுல ஆதவனும், விலாசினியும் பேசியிருக்காங்க. நெறைய பழகியிருக்காங்க. நெறைய சூழ்நிலை மாறியிருக்கு. அவங்களுக்குள்ள காதல் துளிர்ந்திருக்கு. அந்த காதல் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து, இப்ப பாத்தீங்கன்னா, ஆதவன், விலாசினி இருக்காங்க இல்லையா? அவங்க 2 பேரும் ஒரு கியூட்டான கப்புலா இருக்காங்கங்க. ஜெனரலா இப்ப சோசியல் மீடியால எல்லாருமே கப்புல் விளாக்ன்னு சொல்லிட்டு கிரிஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, அதுக்கு முன்னாடி ஒரு காலம் இருந்துச்சுங்க. இந்த YouTubeலாம் வர்றதுக்கு முன்னாடி சன் மியூசிக் காலம்னு. அதுல பேசுற ஆங்கர்ஸ், ஆதித்யா டிவில இருக்கக்கூடிய ஆங்கர்ஸ் அவங்க மேல ஒரு பயங்கரமான கிரேஸ் இருக்கும். ஸோ ஆதவன் எப்படி எல்லாருக்கும் பிடிக்கும்னா, "கொஞ்சம் நடிங்க பாஸ்" அப்படின்ற ஒரு விஷயம் தான். அடுத்து நெறைய ஒரு மிமிக்ரி ஷோஸ் பண்ணுவாரு. ரியாலிட்டி ஷோஸ்லாம் பண்ணியிருக்காரு. ஹோஸ்ட் பண்ணுவாரு. அவர் பண்ணாத தளங்களே இல்லன்னு சொல்லலாம். விஜய் டிவி, ஜீ தமிழ், அதுக்கப்புறமா சன் டிவின்னு எல்லாத்துலயுமே வொர்க் பண்ணியிருக்காரு. ஆனா என்னன்னா, இப்ப ரீசென்ட்டா இன்டர்வியூஸ் கூட குடுத்துட்டு இருக்காரு. பயங்கரமா வந்துட்டு ஒரு மாதிரி டெரராலாம் குடுத்துட்டு இருக்காரு. ஆனா அவருடைய அந்த கூல் சைடு இருக்குல்ல, அது நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா செலிபிரிட்டீஸ் எல்லாருக்குமே கூல் சைட தாண்டி அவங்க பெர்சனல் லைஃப்ல நெறைய அடிபட்டுருக்காங்க, நெறைய காயப்பட்டுருக்காங்க, நெறையவே உடைஞ்சும் போயிருக்காங்க. இது சரியா? தப்பா? என்னடா நடக்குது? அப்படின்னு நமக்கு வருத்தமாவே இருந்தாலும், இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த செலிபிரிட்டீஸ் உடைய அந்த ஒரு இயல்பு இருக்கு இல்லையா? அவங்களுடைய அந்த எல்லா விதமான அந்த காதலா இருக்கட்டும், அவங்களுடைய பிரேக்கப்ஸா இருக்கட்டும், வெளியில வந்து பேசு பொருளா கேளிக்கையாவே இருக்கு. நீங்க அப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாம்னு 1000 சஜஷன். நம்ம யாரும் பெர்சனல் லைஃப்ல, நம்ம லைஃப்ல யாராவது சொன்னா ஏத்துக்குவோமான்னு தெரியல. செலிபிரிட்டீஸ்க்கு மட்டும் அவ்ளோ அறிவுரைகள் சொல்லிக்கிட்டே இருப்போம். எப்பயுமே அவங்களுக்கு ஒரு லைம் லைட் கிடைக்குது அப்படின்றனால. ஸோ அதனால தான் ஆதவன், விலாசினி 2 பேருமே சேர்ந்து இப்படி இருக்காங்களோ என்னமோ, அவங்க ரிலேஷன்ஷிப்ப வெளியில சொல்லாத மாதிரியே.